தேசத்துல எங்க பார்த்தாலும் அழிவுகள், எங்க பார்த்தாலும் மோசமான சூழ்நிலைகள். ஆனால் என் தேவன் நம்மளுடைய குடும்பத்திற்கு நமக்கு ஜீவனை கொடுத்து இந்த நாளில் கூட இந்த 7வது மாதம் முதல் 6 மாதம் முடிஞ்சிருச்சு. இன்னும் இந்த வருஷத்தை முடிக்கிறதுக்கு எத்தனை மாதம் இருக்குது? 6 மாதம் இருக்குது. முதல் 6 மாதம் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்காமல் இருக்கலாம், ஒருவேளை அதிசயம் நடக்காமல் இருக்கலாம், ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறாமல் இருக்கலாம். ஆனால் இந்த மீதி இருக்கிற 6 மாதம் நான் சொல்கிறேன், என் தேவன் உங்கள் வாழ்க்கையில் நன்மையாய் முடிக்க கிருபை செய்வார். ஹல்லேலூயா, ஆமென். சொன்னவங்களுக்கு மட்டும் நடக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வாசிப்போம் 3 யோவான் 2ஆம் வசனம். இது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு வசனம். இது இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாய் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். 3 யோவான் 2ஆம் வசனம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பிரியமானவனே. நீ நிறைய பெண்கள் இருக்கிறதால பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கு. நான் கேட்கிறேன், உன் ஆத்துமா வாழ்வது போல, ஆத்துமா என்றால் என்ன? இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாத ஒரு காரியம், ஆத்துமா என்றால் என்ன? யாருன்னா தெரிஞ்சவங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆத்துமா என்றால் என்ன? இந்த ஆத்துமா எங்க இருக்குது? ஆத்துமா எங்க இருக்குது? நமக்குள்ள இருக்கு. ஓகே, நமக்குள்ள எங்க இருக்கு? நமக்குள்ள எங்க இருக்கு? இருதயத்துல இருக்குது. நீங்க டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணுங்க, எக்ஸ்ரே எடுங்க, ஸ்கேன் எடுங்க, இசிஜி எடுங்க, எக்கோ எடுங்க. உங்க இருதயத்தை ஸ்கேன் பண்ணி உள்ளுக்குள்ளார ஆத்துமா இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்லுவாங்களா? சொல்ல முடியாது. மெடிக்கலால ப்ரூஃப் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஏன்னா உடம்புல எல்லா பார்ட்ஸுமே இருக்கு. பிரெயின் இருக்கு, லிவர் இருக்கு, கிட்னி இருக்கு, பாங்க்ரியாஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. சிறுங்குடல், பெருங்குடல் எல்லாமே இருக்கு. நரம்புகள் இருக்கு, தசைகள் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆத்துமா எங்க இருக்கு? உடம்புல ஆத்துமா எங்க இருக்குன்னு சொல்லி நீங்க போயிட்டு ஒரு டாக்டர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவன் அப்படி ஒன்று இல்லவே இல்லைன்னு தான் சொல்லுவான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து. அப்போ இந்த ஆத்துமா யார் கிட்ட இருந்து வந்ததுன்னு சொன்னா ஆண்டவரிடத்துல இருந்து வந்தது. ஹல்லேலூயா. இந்த ஆத்துமா இங்கிலீஷ்ல நல்ல வார்த்தை ஸ்பிரிட். இந்த ஸ்பிரிட் எங்க போய் நம்ம இந்த ஸ்பிரிட் எங்க இருக்குன்னு சொன்னா நமக்குள்ளார தான் இருக்கு. வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது, உள்ளான மனுஷன். ஃபாதர் பெட்மன்ஸ் கூட பாடியிருப்பாரு, உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. அப்ப உள்ளான மனுஷன் யாருன்னு சொன்னா, உள்ளான மனுஷன்னா யாரு? உள்ளான மனுஷன்னா யாரு? உள்ளான மனுஷன்னா யாரு? இப்ப கவிதா சிஸ்டர் இருக்கீங்கன்னு சொன்னா உள்ளுக்குள்ளார ஒரு கவிதா சிஸ்டர் இருப்பாங்க. புரியுதுங்களா? இப்ப கரோலின் இருக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுக்குள்ளார அவங்க முன்னாடி வந்து நின்று பேசும். என்ன பேசுனா மனசாட்சி. இத உலகத்தான் எப்படி சொல்லுவான், ஏய் உன் மனசாட்சி உன்னை குத்தலையா, நீ இப்படி பண்றியே. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மனசாட்சின்னுவாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது மனசாட்சின்னு வேதத்தை போடவே இல்லை, உள்ளான மனுஷன் என்று சொல்லி வேதம். அப்ப என்ன அர்த்தம்னா நம்ம இருக்கிறோம்னு சொன்னா நமக்குள்ளார எனக்குள்ளார ஒரு மனுஷன் இருக்கிறான். ஏன்னா இந்த சரீரமானது பாவத்திலிருந்து வந்தது. இந்த சரீரமானது மண்ணிலிருந்து வந்தது. என்னன்னா மண்ணிலிருந்து வந்த நம்ம எங்க போவோம்? மண்ணுக்கு தான் போவோம். மரிச்ச பின்பு எங்க போவோம்? மண்ணுக்கு தான் போவோம். குழிக்குள்ளார வச்சு ஒரு பெட்டிக்குள்ளார என்ன பண்ணிடுவாங்க? நம்மள மூடிடுவாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த சரீரமானது மண்ணுக்கு ஏதுவான ஒரு சரீரம், சாவுக்கு ஏதுவான ஒரு சரீரம். இது மண்ணிலிருந்து வந்தபடினால மண்ணுக்கே போயிடும். ஆனால் ஆண்டவர் முன்னாடி போய் நிக்க போறது எதுன்னு சொன்னா ஆத்துமா. நல்லா புரிஞ்சுக்கணும் இதெல்லாம். சரீரமானது மண்ணுல போயிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மரித்த பின்பு அடக்கம் பண்ணதுக்கு அப்புறமா இந்த சரீரம் மண்ணுக்கு போயிடும். ஆண்டவர் முன்னாடி போயிட்டு நியாய தீர்ப்புல நிக்கிறது எதுன்னு சொன்னா ஆத்துமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது. இதோ எக்கால சத்தம் ஊதும் பொழுது
மரித்தோர்ல என்ன பண்ணுவாங்க? எந்திரிப்பாங்க, மறுரூபம் ஆவாங்க. ஆனா ஆண்டவர் முன்னாடி நியாய தீர்ப்புல போய் நிக்க போறது எதுன்னு சொன்னா நம்மளுடைய ஆத்துமா. ஏன்னா இந்த சரீரம் போய் நின்னுச்சுன்னு சொன்னா இந்த சரீரத்துல பாவம் இருக்குது, இந்த சரீரத்துல அழுக்கு இருக்குது, இந்த சரீரத்துல குற்றம் இருக்குது, இந்த சரீரத்துல அநேக விதமான காரியங்கள் இருக்குது. ஆனா ஆத்துமா பரிசுத்தம் உள்ளது. ஏன்னா இந்த ஆத்துமா தேவன் கொடுத்தது. எப்படி இந்த ஆத்துமா வந்துச்சு? ஆண்டவர் மண்ணை எடுத்து என்ன பண்றாரு? ஒரு பொம்மையா செய்றாரு. ஒரு உருவத்தை செஞ்சுட்டு அவர் என்ன பண்றாரு? தன்னுடைய நாசியிலிருந்து சுவாசத்தை, ஜீவ சுவாசத்தை அவர் ஊதுறாரு. ஊதும் போதுதான் மனுஷன் என்ன பண்றான்? அந்த மண்ணா இருக்கிற பொம்மை ஜீவ ஆத்துமா அடைந்து மனிதனாய் மாறுது. அப்போ இந்த சுவாசம் எங்க இருந்து வந்துச்சு? ஆண்டவரிடத்துல இருந்து வந்துச்சு. அப்போ இந்த சரீரம் ஆண்டவர் மண்ணுல செய்றாரு. இந்த சரீரம் செத்த பின்பு மண்ணுக்குள்ளே போயிடும். ஆனா ஆண்டவரால ஊதப்பட்ட இந்த சுவாசமானது ஆத்துமாவாய் நமக்குள்ள வாழ்ந்து நியாய தீர்ப்புல போய் ஆண்டவர் முன்னாடி போய் நிற்கும். அல்லேலூயா. அப்ப நம்ம பாவம் செஞ்சா உள்ளார இருக்கிற ஆத்துமா துக்கப்படும். நம்ம போய் நீங்க நினைக்கிறீங்க பாவம் அப்படின்னு சொன்னாலே குடிச்சாதான் பாவம். ஐயோ அவன் குடிக்கிறான் பாவம், ரொம்ப மோசமானவன். நான் சொல்லிட்டா அவனை விட மோசமான பாவம் தெரியுமா? பொய் சொல்றது. அல்லேலூயா. பொய் சொல்றது பெரிய பாவம், ஏமாத்துறது பெரிய பாவம், முன்னாடி விட்டுட்டு பின்னாடி பேசுற பாரு அதுவே பெரிய பாவம், பிறரை பத்தி புறம் கூறுற பாரு அதுவே பாவம். ஆண்டவருடைய பார்வையில சின்ன பாவம் பெரிய பாவம்லாம் கிடையாதுங்க. பாவம்னாலே பாவம் தான். ஒரு சொட்டு விஷமா இருந்தாலும் விஷம்தான். ஒரு பாட்டில் குடிச்சாதான் விஷமா? நீ ஒரு சொட்டு குடிச்சாலே விஷம்தான். அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த சரீரமானது பாவம் நிறைந்தது, இந்த சரீரமானது அழுக்கு நிறைந்தது, இந்த சரீரத்துல கோபம், வைராக்கியம், கசப்பு எல்லாமே இருக்குது. ஆனா இந்த ஆத்துமா ஆண்டவரிடத்திலிருந்து வந்தபடினால நம்ம மரித்தாலும் இந்த ஆத்துமா ஆண்டவர்கிட்ட போய் நிற்கும். இது எப்படின்றத உங்களுக்கு நான் ரொம்ப தெளிவா விளக்க விளம்புகிறேன். வாசிப்போம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன். இந்த நல்ல கவனிங்க. ஐஸ்வர்யம் உள்ள மனுஷன்னா நல்ல பணக்காரன், the rich man. ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்ட. நல்ல கவனிங்க. ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் என்ன போட்டிருக்கானா? ரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து. அப்பனா என்ன அர்த்தம்னா, ஒரு பணக்காரன், நல்ல பணம், நல்ல வசதி, வீட்டுல எந்த குறையும் இல்லாத ஒரு மனுஷன் தான் யாரு? இந்த ஐஸ்வர்யவான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஐஸ்வர்யவானுக்கு பூமியில வாழும்பொழுது எந்த குறையுமே கிடையாது, எந்த கஷ்டமும் கிடையாது. ஏன்னா அவன் வீட்டுல அவனுக்கு சாப்பிடுறதுக்கு நல்ல சாப்பாடு, போட்டுக்க நல்ல துணி, அவன் கிட்ட எல்லாமே இருக்குது. அடுத்த வசனத்தை வாசிங்க. லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து. போதும். முதல்ல யாரை பார்த்தோம்? ஐஸ்வர்யவான். ரெண்டாவது இங்க யாரை பார்க்கிறோம்னு சொன்னா லாசரு என்ன பேர் கொண்ட தரித்திரம். அவனோட வசனத்திலே தெளிவா போட்டிருக்கு. லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரம். என்ன தெரியுமா? சரியான தரித்திரம் புடிச்சவன்றாங்க தெரியுமா? பார்த்தாலே விளங்காது, அவங்க கிட்ட பேசினாலே எதுவுமே உருப்படாது. அப்பனா அப்பேற்பட்ட பேர் கொண்டு ஒருத்தர் இருக்கிற. அவன் யாரு? லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரன் இருந்தான். அவன் எப்படி இருக்கிறானா?
பருக்கள் நிறைந்து இருக்கிறான். பருக்கள்லாம் நம்ம நினைக்கிறோம் பருன்னு சொன்னா முகத்துல ஏதோ இந்த கட்டி மாதிரி சூட்டுனால வரும் பார்த்தீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. பருக்கள்னா அது ஏன் இந்த வார்த்தை அங்க போட்டிருக்குன்னு சொன்னா முகம் ஃபுல்லா புண்ணா இருக்குது. அவனுடைய முகத்துல ஃபுல்லா புண்ணுங்க இருக்குது. நீங்க இன்னும் பின்வர வசனத்துல அது எப்படி இருந்ததுன்னு சொல்லி கூட போட்டிருக்கோம். அப்போ அவன் எப்படி இருக்கிறான்னு சொன்னா இந்த ஐஸ்வர்யவானுடைய வீட்டுல என்ன பண்றான், வாசல் அருகே என்ன பண்ணிருக்கிறான், என்ன வார்த்தை போட்டிருக்கு கடைசியா, ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து. அப்படின்னா என்ன அர்த்தம், கிடந்துனா என்னது, ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே உட்கார்ந்து நான் போட்டிருக்கு இல்ல, ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே நின்று நான் போட்டிருக்கு இல்ல, கிடந்துனா அங்க விழுந்து கிடக்குறான். அல்லேலூயா. அவன் உட்கார்ந்து இருந்தானா ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே அமர்ந்து தானே இருக்கணும், ஏன் கிடந்துன்னு இருக்குது. அப்பனா பராமரிக்க யாருமே இல்லை, அவனை கேட்பாரு யாருமே இல்லை, உடம்பு ஃபுல்லா வியாதி பலவீனம், சாப்பிட்றதுக்கு சோத்துக்கு வழி இல்லாத ஒருத்தன். அப்போ உள்ளார யார் இருக்கிறா, ஐஸ்வர்யவான். வீட்டுக்குள்ளார யார் இருக்கா, ஐஸ்வர்யவான். அவர் எப்படி இருக்கிறாரு, நல்ல ரத்தாம்பரமும் வெளியேற பெற்ற வஸ்திரமும் போட்டு டெய்லி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மனுஷன் தான் அந்த ஐஸ்வர்யவான். ஆனா அந்த ஐஸ்வர்யவான் வீட்டு வாசல்ல தான் கடக்கிறான். இவன் எப்படி இருக்கிறான்னு சொன்னா முடியாம, கேப்பாரற்று, சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லாம. அடுத்த வசனத்தை வாசிங்க. அவனுடைய மேஜையில் இருந்து விழுந்த, யாருடைய மேஜை தெரியுமா, ராஜாவுடைய உள்ளார இருக்கிறான் பாருங்க ஒரு ரிச் மேன். அந்த ஐஸ்வர்யவானுடைய மேஜையிலிருந்து விழுந்த துணிக்கைகளாலே, விழுந்த துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தான், தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். போதும், நல்லா புரியணும். இந்த வசனத்தை படிக்கும் போது நீங்க அப்படி புரிஞ்சாதான் உங்களுக்கு வந்து அது விளங்கும். ஐஸ்வர்யா வீட்டு வாசல்ல தான் இருக்கிறான். பணக்காரன் டெய்லி நல்லா சாப்பிட்றான், சிக்கனு, மட்டனு, பிரானு, ஃபிஷ் எல்லாம் சாப்பிட்றான். ஆனா வாசல்ல ஒருத்தன் கிடக்குறானே, அவனுக்கு போட்டானான்னு கேட்டா போடல. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையா இருக்குது. அவருடைய டேபிள்ல இருந்து சாப்பிடுற சாப்பாடு சிந்துதும் பாத்தீங்களா, அந்த எலும்பு துண்டா இருக்கட்டும், கறி துண்டா இருக்கட்டும், சோறா இருக்கட்டும், பிரெட்டா இருக்கட்டும், அது கிடைக்குமான்னு ஆசையா இருந்தானே தவிர அவனுக்கு யாரும் கொடுக்கல. மேஜையிலிருந்து வரும் துணிக்கைகளாலே அவன் சாப்பிட்டானா போட்டிருக்கு, அவன் ஆசையா தான் இருந்தான். அப்பனா என்ன அர்த்தம் சொன்னா, உள்ளார அந்த ஐஸ்வர்யவான் சாப்பிடுற சாப்பாடு கூட வெளியில கிடந்த ஒருத்தனுக்கு கிடைக்கல. அல்லேலூயா. எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு நிலைமை, கைவிடப்பட்ட ஒரு நிலைமை, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமை. ஆசை இருக்கு, அவன் சாப்பிட, அந்த ஐஸ்வர்யவான் சாப்பிடுற சாப்பாட்டு மேல ஆசை இல்லைங்க, மேஜையிலிருந்து விழும் துணிக்க, சிந்துறது செதறது கிடைச்சா போதும்னு ஒருத்தன் வாசல்ல இருக்கிறான். ஆனா அவனுக்கு கூட அது கிடைக்கல. அடுத்த வார்த்தை போட்டிருக்கு, நாய்கள் வந்து பருக்களை நக்கிற்று. நான் சொன்ன பாத்தீங்களா முன்னாடி, சாதாரணமா பிம்பிள் மாதிரி இருந்திருந்தா நாய் வந்து நக்கி இருக்குமா, நக்கி இருக்காது. முகம் ஃபுல்லா கட்டி. ஏன்னா அவன் பராமரிக்க ஆள் இல்லை. ஏன்னா போட்டிருக்கு அவன் வாசல் அருகே கிடந்து. அப்ப அவனால குளிச்சிருக்க முடியுமா, குளிச்சிருக்க மாட்டான். அவன் எத்தனை மாசமா குளிக்கலையோ தெரியல, முகம் ஃபுல்லா கட்டி அழுக்கு. அவனுடைய கட்டியில இருந்து, அவனுடைய முகத்துல இருக்கிற பருவுல இருந்து சீழ் வர்றதுனால தான் நாய் வந்து என்ன பண்ணுதா, நாய் நக்க வந்ததுன்னு கூட போடல. நல்லா பாருங்க, நாய் பருக்களை அப்பனா என்ன அர்த்தம்னா நக்குனது உண்மை. நான் கேட்கிறேன், நீங்க வெளியில சேர் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, உங்க வீட்டு வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, உட்கார்ந்துட்டு இருக்கும் போது போன் பேசிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க யாருக்கிட்டயோ. அப்போ ஒரு நாய் வந்து உங்க கால் கிட்ட வருது, ஏதோ ஒரு ரோட்ல போடுறேன், உடனே என்ன பண்ணுவீங்க, நீங்க தெருத்துவீங்க கரெக்டா, ஹேய் சு சொல்லுவீங்களா மாட்டீங்களா? ஒரு நாய் பக்கத்துல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அதை தெருத்த தான் பார்ப்போம், அதை அதட்டுவோம். ஆனா இந்த இடத்துல நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று.
அப்ப அவனால வந்து நக்க வர அந்த நாயை கூட திருத்த முடியல. அல்லேலூயா. அவ்வளோ பலவீனம், அவ்வளோ முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால்தான் ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே அவன் கிடக்கிறான். அல்லேலூயா. அவன் வியாதியில இருக்கலாம், அவன் பலவீனத்துல இருக்க, சாப்பிடுறதுக்கு சாப்பாடே இல்லைங்க. அப்புறம் எப்படி பலன் இருக்கும்? நாய் வந்து அவன் முகத்தில் இருக்கிற பருவ நக்குது, அவனால அந்த நாயை தெருத்த கூட முடியல. அப்பேற்பட்ட சூழ்நிலையில இருக்கிறான். ஆனா இந்த சூழ்நிலையில தான் வாசிங்க தொடர்ந்து, பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். இங்கதான் நீங்க இந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். இந்த தரித்திரன் மரிக்கிறான், மரித்த பின்பு அவன் என்ன பண்றான்? ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஆக்சுவலா மரித்தா, செத்து போயிட்டா அந்த பாடி என்ன பண்ணுவாங்க? புதைச்சிருவாங்க. இதுதான் நார்மலா நடக்கிற ஒரு விஷயம். ஆனா இந்த இடத்துல அவன் மரித்து ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான்னு போட்டிருக்கு. அப்போ மரித்த பின்பு தேவ தூதர் வந்து அவனை அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்களான்னு கேட்டா கிடையாது. அவனுடைய ஆத்துமாவானது தேவ தூதரால கொண்டு போய் ஆபிரகாம் மடியிலே விடப்பட்டது. ஏன்னா அடுத்த வார்த்தை போட்டிருக்கு, ஐஸ்வர்யவானும் மரித்து என்ன பண்ணப்படுறான்? ஏன் தெரியுமா? ஐஸ்வர்யவான் நல்ல பணம், காசு, சொத்துலாம் சேர்த்து வச்சிருக்கிறான். அப்போ கண்டிப்பா அவனுடைய அடக்காரதன் எப்படி இருந்திருக்கும்? நல்ல கிராண்டா இருந்திருக்கும். கரெக்டா? நல்ல கிராண்டா, நல்ல ஆரவாரத்தோடு. ஒன்றும் இல்லை, நம்ம ஊரில் ஒரு கவுன்சிலர் செத்துட்டாருன்னா இன்னும் அக்கப்போர் பண்ணுவாங்க. வெடி வெடிக்கிறதா இருக்கட்டும், பயங்கரமாக பூ தூவுறதா இருக்கட்டும், ரோட்டில் ₹1 50 காயின்லாம் போடுறதா இருக்கட்டும், பயங்கரமாக மோளம் அடித்து பட்டாசு வெடிச்சு அவ்வளோ ஏகபோகமாக கொண்டு போவாங்க. அப்போ இவன் இங்கே மரிச்சது யாரு? ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு பணக்காரன். அப்போ அவனுடைய வார்த்தை போட்டிருக்கு, அவன் மரித்து அடக்கம் பண்ணப்படுறான். ஆனால் அதுவே லாசரு அடக்கம் பண்ணப்பட்டானான்னு கேட்ட போடல. ஏன் தெரியுமா? அவன் ஆல்ரெடி அங்க முடியாம தான் கிடக்குறான். அப்போ கண்டிப்பா என்ன பண்ணிருப்பாங்க? ஐஸ்வர்யவானுக்கு சொல்லியிருப்பாங்க, வீட்டு வாசல்ல ஒரு பிச்சைக்காரன் படுத்திருந்தானே, அவன் செத்துட்டான்னு சொல்லியிருப்பாங்க. என்ன பண்ணிருப்பாங்க? அவனை தூக்கிட்டு போயிட்டு ஏதோ ஒரு குழியை தோண்டி ஒரு அனாதை போனமா தூக்கி போய் வச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் அவன் புதைக்கப்பட்டது அற்பமா இருந்தா கூட அவன் மரித்த பின்பு தேவ தூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே, இதுதாங்க ஆசீர்வாதம். நம்ம நினைக்கிறோம் இந்த உலகத்துல வாழ்ற நாட்கள்ல எனக்கு ஆசீர்வாதம் இல்ல, இந்த உலகத்துல வாழ்ற நாட்டுல என்கிட்ட பணம் காசு இல்ல. நான் சொல்லட்டுமா, இந்த உலகத்துல வாழ்றதுக்கு எல்லாருக்கும் பணம் காசு தேவைதான், எல்லாருக்குமே ஆசீர்வாதம் தேவைதான். ஆனால் அது நம்ம வாழ்வதற்கு மட்டும்தான். அதை வச்சுட்டு நம்ம பரலோகம் போக முடியுமானா போக முடியாது. ஹல்லேலூயா. வீடு கட்டணும் தான், வண்டி வாங்கணும் தான், பிள்ளைங்களை பணம் கட்டி படிக்க வைக்கணும், எல்லாமே ஓகே. ஆனா பரலோகம் போறதுக்கு பிரயோஜனப்படுமானா படாது. பரலோகம் போறதுக்கு எது தேவைன்னு சொன்னா நம்ம வாழ்ற வாழ்க்கை. ஹல்லேலூயா. உயிரோடு இருக்கும் போது ஒருத்தனும் மதிக்க மாட்டான். செத்து போயிட்டதுக்கு அப்புறம் பார்த்துருக்கீங்களா சாவு வீட்டுல? அப்பதான் வந்து அழுவாங்க, ஐயோ ரொம்ப நல்ல மனுஷனாச்சே இவரு, ரொம்ப தங்கமான மனுஷனாச்சே. இதுல இன்னும் கொடுமையான காரியம் என்னன்னா, இந்த மாமியார் செத்துல இந்த மருமக அழுவாங்க பாருங்க. அது வரைக்கும் சோறு போட்டிருக்க மாட்டாங்க, அது வரைக்கும் ஒரு டம்ளர் தண்ணி கூட கொடுத்துருக்க மாட்டாங்க. ஐயோ எங்க மாமியார் போல யாருமே இல்லை. ஹல்லேலூயா. அப்போ என் தேவன் வாழ்ற நாள்ல நம்ம எப்படி வாழ்றோம்னு ஆண்டவர் பார்க்கிறாருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். செத்த பின்பு நம்மளை பத்தி சாட்சி 4 பேர் சொல்றது பெரிய விஷயம் கிடையாது. வேற வழி இல்லை. அங்க வந்து அப்படிதான் சொல்லுவாங்க, இவ் ரொம்ப நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன்லாம் சொல்லுவாங்க. ஆனா உலகத்துல வாழும் பொழுது நம்ம வாங்குற பேர் தாங்க ரொம்ப முக்கியம். நம்ம இந்த பூமியில எப்படி வாழ்றோம், இந்த பூமியில எப்படி பேர் வாங்குறோம், நம்மளுடைய சாட்சி. யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல 2 பேருமே சாவறாங்க. யார் சாவரா? ஐஸ்வர்யவானும் சாவறான், லாசருவும் சாவறான். ஆனா இந்த சாவுல பாத்தீங்கன்னா ஒருத்தர் மரித்தாரு, ஆபிரகாமுடைய மடியில கொண்டு போய் விடப்பட்டார். இன்னொருத்தர் மரிக்கிறாரு, அவர் அடக்கம் பண்ணப்படுகிறார்.
வாசிங்க அடுத்த வசனத்தை. பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது, பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற பொழுது, யாரு யாரு? ஐஸ்வர்யவான். ஏன்னா லாசரு எங்க இருக்கிறாரு? ஆபிரகாம் மடியில இருக்கிறாரு. லாசரு எங்க இருக்காரு? ஐஸ்வர்யவான் எங்க இருக்கிறாரு? பாதாளத்தில் இருக்கிறார். பாதாளம் சொன்னா நம்ம இப்படி எடுத்துக்கலாமே, எரிகிற அக்கினி இருக்கிறதான நரகம்னு வச்சுப்போமே. பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற பொழுது கண்களை ஏறெடுத்து, தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசரையும் கண்டான். இப்ப நல்லா கவனிங்க, இதுதான் முக்கியமான பாயிண்ட். நல்லா அதுக்கு முந்தின வசனம் தான் போட்டிருக்கு. ஐஸ்வர்யவான் மரித்து என்ன பண்ணப்பட்டான்? அடக்கம் பண்ணப்பட்டான். முந்தின வசனம் தான் போட்டிருக்கு. ஐஸ்வர்யவான் மரித்து அடக்கம் பண்ணப்படுறான். நான் கேட்கிறேன், அடக்கம் பண்ணா இந்த பாடி எங்க இருக்கும்? எங்க இருக்கும்? நான் கேட்கிற கேள்வி புரியலையா? இந்த நம்ம செத்து போயிட்டோம்னு சொன்னா இந்த பாடி அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் எங்க இருக்கும்? மண்ணுக்குள்ள தான் இருக்கும். முந்தின வசனம் நீங்க வாசிச்சீங்க, ஐஸ்வர்யன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான்னு போட்டிருக்கு. இங்க அடுத்த வசனம் போட்டிருக்கு, பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற பொழுது தன் கண்களை ஏறெடுத்து. இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, அடக்கம் பண்ணப்பட்ட பாடி எங்க இருக்கும்? மண்ணில் இருக்கும். அப்போ அந்த ஐஸ்வர்யனோட கண் எங்க இருந்திருக்கும்? அவனுடைய பாடியில தானே இருந்திருக்கும். மண்ணுக்குள்ளார அவன் பாடியில தான் அவனுடைய கண் இருந்திருக்கும். கரெக்டா? பாதாளத்துல அவனை ஒரு பெட்டிக்குள்ளார வச்சு அவனை புதைச்சிட்டாங்க. அப்ப அவன் கண் எங்க இருந்திருக்கும்? மண்ணுக்குள்ள தான் இருந்திருக்கும். இப்ப இங்க போட்டிருக்கு, பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற பொழுது தன் கண்களை ஏறெடுத்து. அப்ப இந்த கண் எங்கிருந்து வந்துச்சு? அல்லேலூயா. இந்த கண் எங்கிருந்து வருது தெரியுமா? இது சொல்றது மாம்சத்தின் கண்கள்ல நமக்கு உள்ளார இருக்கு தானே, ஆவி இருக்கு பாத்தீங்களா? உள்ளான மனுஷன் சொன்ன பாத்தீங்களா? இப்ப நான் இருக்கிறேன்னு சொன்னா என் சரீரம் மண்ணுல போயிடும். ஆனா இந்த உள்ளான மனுஷனுக்கு கண்கள் இருக்குது. அல்லேலூயா. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, நான் பார்க்கிறேன், நான் போறேன், நான் செய்யறேன்னு. உங்களுக்கு உள்ளார ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனும் பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அதனாலதான் பாதாளத்தில் வேதனைப்படுகிற பொழுது தன் கண்களை ஏறெடுத்து அவன் ஆபிரகாமை பார்க்கிறான். கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தேவச்சனமே, நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு காரியம், நமக்கு சத்தியம் தெரியாத வரைக்கும் நம்ம எப்படி வேணா வாழ்ந்துடலாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நாளைக்கு நம்ம மரிச்சோன்னு சொன்னா, பரலோகத்துக்கு போறோம்னு சொன்னா நம்ம அதிகமா கணக்கு கொடுக்கணும். ஏன் தெரியுமா? இன்னைக்கு உலகத்துல பக்கத்து வீட்டுல அங்கெல்லாம் இருக்கிறாங்க பாத்தீங்களா, ரட்சிக்கப்படாம சர்ச்சைக்கு வராம, அவங்க எல்லாம் பாவம் செஞ்சாங்கன்னா வேற கணக்கு. ஆனா நம்ம எல்லாம் பாவம் செஞ்சனா தெய்வ கணக்கு. ஏன் தெரியுமா? ஒண்ணுத்துக்கு ஆண்டவர் கணக்கு கேட்பாரு. ஏன்னா நமக்கு தெரியும் பொய் சொல்லக்கூடாதுன்னு, நமக்கு தெரியும் விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னு, நமக்கு தெரியும் குடிக்க கூடாதுன்னு, நமக்கு தெரியும் தப்பு செய்யக்கூடாதுன்னு. அப்ப தெரிஞ்சே செஞ்சா யாருக்கு தண்டனை அதிகம்? தெரியாம செய்யறவனுக்கு வேற, தெரிஞ்சே செய்யற நமக்கு தண்டனை அதிகமா இருக்குங்க. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்ப யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல அவன் தூரத்திலே ஆபிரகாம் மடியிலே லாசருவை கண்டான். அப்ப லாசரு எங்க இருக்கிறான்னு சொன்னா, எங்க இருக்கிறான்? ஆபிரகாமுடைய மடியிலே. அப்ப இங்கே யார் இருக்கிறா? உள்ளான மனுஷன், லாசருடைய உள்ளான மனுஷன் ஆபிரகாமுடைய மடியில. அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து. கவனிங்க, முதல்ல யார் மரிச்சா? லாசரு மரிச்சான். லாசரு மரிச்சு லாசருடைய டெட் பாடி எங்க இருக்குது? மண்ணுல தான் இருக்குது. அதுவும் அவனுடைய ஆத்துமா தான் எங்க போச்சு? ஆபிரகாம் மடியிலே போகுது. அப்ப இங்க என்ன கேட்கிறான் இந்த ஐஸ்வர்யவான்? என் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி, மனம் இறங்கி லாசருவின் விரலை. ஹல்லேலூயா. அப்ப ஆத்துமாக்கு என்ன இருக்குது? கையும் இருக்குது. ஹல்லேலூயா. முதல்ல என்ன பார்த்தோம் நம்ம? கண் இருக்குது.
அதுக்கப்புறம் என்ன பார்க்குறோம்? விரல், கையெல்லாம் இருக்குது. அப்போ கை இருந்தால் தான் விரலே இருக்கும். அப்போ யோசிச்சு பாருங்க, லாசரு தன் விரலில் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்பிவிட வேண்டும். ஐஸ்வர்யான் கேட்கிறான். முதல்ல அவன் கண்ணால பார்த்துட்டு, ஆபிரகாமே, என் தகப்பனே, உங்க மடியில் இருக்க லாசரு கிட்ட சொல்லி அவனுடைய விரலை தண்ணியில தோய்த்து என் நாவை. ஹல்லேலூயா. ஐஸ்வர்யவான் மரித்து என்ன பண்ணப்பட்டான்? அடக்கம் பண்ணப்பட்டான். அடக்கம் பண்ணிட்டான். ஆனா இங்க என்ன இருக்குது? நாக்கு இருக்குது. ஹல்லேலூயா. அப்ப உள்ளான மனுஷனுக்கு என்ன இருக்குது? நம்முடைய ஆத்துமாக்கு என்ன இருக்கு? நாக்கும் இருக்குது. ஹல்லேலூயா. அப்ப நியாய தீர்ப்புல போயிட்டு நம்ம எப்படி வாழ்ந்தோம்னு சொல்லிட்டு நீங்க சொல்ல தேவையில்லை. உங்களுக்குள்ள ஒருத்தி இருக்கா பாரு, எனக்குள்ள ஒருத்தர் இருக்கான் பாரு, அவன் போயிட்டு ஆண்டவர் முன்னாடி சொல்லுவான். ஹல்லேலூயா. நம்ம போய் சொன்னோம்னா, ஆண்டவரே நான் இந்த பாவத்தை தெரியாம செஞ்சுட்டேன் ஆண்டவரே, நான் தெரியாம அங்க போயிட்டேன் ஆண்டவரே, நான் தெரியாம பேசிட்டேன் ஆண்டவரே, இப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஒத்துக்க மாட்டோம், நம்ம பாவத்தை தப்பு ஒத்துக்க மாட்டோம். ஆனா உள்ளான மனுஷன் ஆண்டவர் முன்னாடி போய் நின்று என்ன பண்ணுவான்? நம்ம எப்படிலாம் வாழ்க்கை வாழ்ந்தோமோ அந்த வாழ்க்கை வரலாற அவனே சொல்லுவான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல இந்த ஐஸ்வர்யவான் கேட்கிறாரு, அவனுடைய விரலை தண்ணியில தோய்த்து என்னுடைய நாவை குளிர பண்ணு. ஹல்லேலூயா. நான் ஒன்று சொல்லட்டுமாங்க, இந்த உலகத்துல வாழ போறது மிஞ்சி போனா எத்தனை வயசு வரைக்கும் வாழ போறோம்? இந்த உலகத்துல எத்தனை வயசு வரைக்கும் வாழ போறோம் தெரியாது. அது நமக்கே தெரியாது. நாளைக்கு காலைல உயிரோட பண்ண நமக்கு தெரியாது. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல வாழ போறது வேதம் சொல்லுகிறது 70 வயசா. பலத்தின் மிகுதியால தான் 80 வயசு. அதுக்கு மேல 100 90 வாழ்றவங்களாம் பெரிய விஷயம் தான். அப்போ வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்துல வாழும்பொழுது நமக்கு பிரச்சனைங்க வரும், உபத்திரவங்கள் வரும், பாடுகள் வரும், குடும்பத்துல பிரச்சனைங்க வரும், சமாதானம் உடைஞ்சு போக்கு, இதெல்லாம் வருங்க. இதெல்லாம் தாண்டினதுக்கு அப்புறமா தான் ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. ஹல்லேலூயா. இதெல்லாம் நீங்க கஷ்டப்பட்டு தாண்டும் பொழுதுதான் ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வச்சிருக்கிறாரு. எடுத்த உடனே தூக்கிட்டு வந்து ஆசீர்வாதத்தை உங்க கையில கொடுத்துட மாட்டாருங்க. யோசிச்சு பாருங்க, ஒருத்தன் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும் வேலைக்கு போனானா படிக்காம முடிஞ்சிருமா? இல்ல காலேஜ் படிக்காம வந்துட முடியுமா? இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம அவனால வந்துட முடியுமா? கொள்ளடிச்சு ஏமாத்தி சம்பாதிக்கிற காசை நான் சொல்லல. நல்ல ஒருத்தன் படிச்சு நல்ல நிலைமைக்கு வந்து ஒரு நல்ல வேலைக்கு போய் அவன் இவ்வளவு சம்பாதிக்கணும்னா அவ்வளோ உழைப்பு தேவைப்படுகிறது. என்னுடைய தகப்பனார் முதல்ல இன்கம் டாக்ஸ்ல ஒரு டேட்டா என்ட்ரி ஆபரேட்டரா தான் வேலைக்கு சேர்ந்தார். அவர் சேரும்போது அவருடைய சம்பளம் வெறும் 400 ரூபாய். 1989 வேலைக்கு ஜாயின் பண்ணார். வெறும் 400 ரூபாய் சம்பளத்துக்கு ஜாயின் பண்ணவர். டேட்டா என்ட்ரி ஆபரேட்டரா இருந்து அதுக்கப்புறமா அவருக்கு அடுத்தடுத்து ப்ரொமோஷன் கிடைச்சு ஆஃபீஸ் சூப்பர்டென்டா மாறினாரு. அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரா மாறினாரு. இன்னைக்கு தகப்பனார் சொல்லுவார், அவர் ரிட்டையர்ட் ஆயிட்டார். இப்போ ரிட்டையர்ட் ஆகும்போது அவருடைய சம்பளம் 1.5 லட்சம் ரூபாய். 400 ரூபாயில ஆரம்பிச்ச வாழ்க்கை, 400 ரூபாயில ஆரம்பிச்ச ஒரு வேலை எங்க வந்து முடிஞ்சிருக்குன்னா 1.5 லட்சம் ரூபாய். இதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுடைய உழைப்பு. ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியத்திலையும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு உயர்வு வேணும்னு சொன்னா நீங்க எவ்வளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு என்று அர்ப்பணிக்கிறீங்களோ, ஹல்லேலூயா, நீங்க எவ்வளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கர்த்தருக்கு முதன்மைத்துவத்தை கொடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேவன் ஆசீர்வதிப்பார். அடுத்த வசனத்தை வாசிப்போம். அதற்கு ஆபிரகாம், மகனே நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில். இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க யோசிக்கிறீங்க தெரியுமா, நிறைய பேரு, ஆண்டவரே நான் கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டேன், கிறிஸ்டின் ஆயிட்டேன், இன்னைக்கு என் வாழ்க்கையில இவ்வளோ பிரச்சனை இருக்குது, ஆனா அவங்கெல்லாம் கிறிஸ்டினை ஏத்துக்கவே இல்லை, அவங்க வேற ஒரு மதத்தை சார்ந்தவங்களா இருக்காங்க, ஆனா அவங்க வீட்டுல சந்தோஷமா இருக்கிறாங்க, அவங்க வீட்டுல பண பிரச்சனையே இல்லை, அவங்க வீட்டுல எல்லாமே இருக்குது, ஆனா கிறிஸ்டினா நான் மாறினதுக்கு அப்புறமா இயேசுவை ஏத்துக்கிட்டு அப்புறமா என் வாழ்க்கையில ஏன் இவ்வளவு பிரச்சனை? நீ நிறைய நேரத்துல யோசிச்சிருப்பீங்கன்னா இது உங்களுக்கான ஒரு பதில் தான். இங்க ஆபிரகாம் சொல்றார், அதற்கு ஆபிரகாம், மகனே நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். எப்படி அனுபவிச்சா? ரத்தாம்பரமும்
விலையேற பெற்ற வஸ்திரமும் போட்டுட்டு அனுதினமும் நல்லா வாழ்ந்தான். பூமியில இருக்கும்போது அவன் எப்படி வாழ்ந்தான்? சந்தோஷமா, எந்த ஒரு குறையும் இல்லாம நல்லா வாழ்ந்த ஒருத்தன். வாசிங்க தொடர்ந்து. லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான். நீயோ வேதனைப்படுகிறாய். ஹல்லேலூயா. இப்ப புரிஞ்சுக்கோங்க, இந்த பூமியில வாழும்போது நமக்கு பிரச்சனை வருதுன்னு சொன்னா நல்லது. ஹல்லேலூயா. இந்த பூமியில வாழும்போது நமக்கு கஷ்டம் வருதுன்னா நல்லது. இங்க நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஏன்னா வேத வசனம் சொல்லுது, நான் சொல்லல. ஐஸ்வர்யவான் சந்தோஷமா வாழ்றான், நல்லா சாப்பிடுறான், திருப்தியா இருக்கிறான், எந்த ஒரு குறையும் இல்லாம இருக்கிறான். ஆனா அவன் மரிச்சு பாதாளத்துல போய் கஷ்டப்படுறான். ஆனா லாசரு அவன் வீட்டு வாசல்ல ஒன்றுத்துக்கும் இல்லாத நிலவரத்துல, யாரும் தேற்றுவதற்கு இல்லாத ஒரு நிலவரத்துல, அவனுக்கு அன்பு காட்ட யாரும் இல்ல, சோறு கொடுக்க யாரும் இல்ல, அவனை அரவணைக்க யாருமே இல்ல. ஆனா அவன் மரித்த பின்பு ஆபிரகாம் மடியிலே கொண்டு போகப்பட்டான். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்க இந்த உலகத்துல என்கிட்ட அன்பு காட்ட யாருமே இல்லையே, என்கிட்ட பாசமா பேச யாருமே இல்லையே, என் கணவன் என்னை விட்டுட்டாரு, என் பிள்ளைங்க என்ன நேசிக்க மாட்டாங்களே, என் மனைவி இல்லையே, சொந்தக்காரங்க என்ன ஒதுக்கிட்டாங்களே. ஹலோ, நல்லது. ஹல்லேலூயா. இந்த பூமியில வாழும்போது உங்க வாழ்க்கையில தீமை வருதுன்னு சொன்னா நல்லது. ஏன் தெரியுமா? அப்பதான் உங்க வாழ்க்கை பரலோகத்துல ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களே ஹல்லேலூயா. அப்ப இந்த பூமியில இருக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில பிரச்சனை வருதா? மா, இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு உன்னோடு கூட. யோசிச்சு பாருங்க, முகத்துல இருக்கிற பருவுல நாய் வந்து நக்கிறத கூட துரத்த முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்தவன் தான் இந்த லாசரு. ஆனா மரித்த பின்பு அவன் எங்க இருக்கிறானா? ஆபிரகாமுடைய மடியிலே. நான் சொல்லிட்டா, நமக்கெல்லாம் ஆபிரகாம் மடி இல்லைங்க, நமக்கெல்லாம் ஆண்டவருடைய மடி. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல அன்பு காட்ட யாரும் இல்ல, என் குடும்பத்தை யாரும் நேசிக்க மாட்டாங்க. கவலைப்படாதீங்க. உலகம் நேசிக்கலன்னா என்னங்க, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு. கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கூட பிறந்தவங்க நேசிக்கல, என் சொந்தக்காரன் நேசிக்கல, பரவாயில்ல விடு, ஆண்டவர் நேசிக்கிறாரு. அதை விட பெரிய அன்பு எதுவுமே கிடையாதுங்க. ஹல்லேலூயா. என்ன வெறுத்தவங்க நிறைய பேர், என்ன நேசித்தவங்களை காட்டிலும் என்ன வெறுத்தவங்க நிறைய பேர் என் வாழ்க்கையில் நான் பார்த்திருக்கேங்க. இந்த 33 வயசுல என்ன ஒதுக்குனவங்க நிறைய பேர், நான் நாசமா போகணும்னு நினைச்சவங்க நிறைய பேர், எனக்கு கல்யாணமே ஆகக்கூடாதுன்னு நினைச்சவங்க இருக்கிறாங்க. கல்யாணம் ஆயிடுச்சு, இவனுக்கு எப்படி குழந்தை பிறக்கும் நினைச்சவங்க இருக்கிறாங்க என் வாழ்க்கையில. என்ன வெறுத்து ஒதுக்குனவங்க நிறைய 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 நிறைய. ஆனா நான் சொல்லட்டுமா, இன்னைக்கு அவங்க எல்லாம் வெட்கப்பட்டு போற அளவுக்கு என் தேவன் என் தலையை உயர்த்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்களுக்கு முதல் குழந்தை மரிச்சு போச்சு, 3 மாசம் வயித்துல இருக்கும் போதே மரிச்சு போச்சு அந்த குழந்தை. அதுக்கப்புறம் சில பேர் சொன்னாங்க, அவ்வளவுதான் இதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு இவனோட காரியம் நினைச்சாங்க. அவ்வளவுதான், இவனுக்கு குழந்தை இதுக்கப்புறம் பிறக்காது, ஏன்னா ஒரு குழந்தை வந்து மரிச்சு போயிடுச்சு வயிற்றுலேயே அப்படின்னும் போது மறுபடியும் கன்சீவ் ஆகுது ரொம்ப கஷ்டம், அவ்வளவு சீக்கிரம் கன்சீவ் ஆக மாட்டாங்க. அது இதுன்னு என் மனைவிக்கு எனக்கு நிறைய சொன்னாங்க. ஒரே வருஷத்துல முதல் மரிச்சு போன குழந்தை ஆம்பளை குழந்தையா பொம்பளை குழந்தையான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா என் தேவன் இப்போ எனக்கு ஒரு நல்ல ஆம்பளை பிள்ளை தேவன் கொடுத்திருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. நீங்க எதை இழந்தீங்களோ அதை என் தேவன் திருப்பி தருவார். ஹல்லேலூயா. நீங்க உங்க வாழ்க்கையில எந்த இடத்துல வெட்கப்பட்டு போனீங்களோ அதே இடத்துல தேவன் உங்க தலைகளை உயர்த்துவார். ஹல்லேலூயா. நீங்க இந்த பகுதியில நீங்க வெட்கப்பட்டு போனீங்களா, இல்ல உங்க சொந்த குடும்பத்து மத்தியில வெட்கப்பட்டு போனீங்களா, இல்ல உங்க மாமியார் வீட்டு குடும்பத்து மத்தியில வெட்கப்பட்டு போனீங்களா, நான் சொல்லிட்டா அதே இடத்துல தேவன் உங்கள் தலைகளை உயர்த்துவார். விசுவாசிக்கிறவங்க 2 கையையும் நல்லா தட்டி, என் தேவன் வெட்கத்துக்கு பதிலாக என் தேவன் இரட்டத்தனையான நன்மைகளை தருவார். ஹல்லேலூயா. அப்புறம் எங்க கவலைப்படுறோம்? ஹல்லேலூயா. அப்புறம் ஏன் கவலைப்படுறோம்? சூழ்நிலை வரும்பொழுது, பிரச்சனை வரும்பொழுது
நிறைய சூழ்நிலை நான் கூட உடைஞ்சு போயிருக்கிறேன். என்னடா வாழ்க்கை இது, நம்ம எவ்வளவு நேசிக்கிறோம், ஆனா நம்மள இப்படி வெறுக்கிறாங்களே. நீங்களாம் இப்பதான் என்ன பாக்குறீங்க, என் மனைவிக்கு என்னை பத்தி நல்லா தெரியும். என்னை யாரு ரொம்ப வெறுக்கிறாங்களோ நான் அவங்கள போய் திரும்ப திரும்ப நேசிப்பேன். என் மனைவி சொல்லுவாங்க, நீங்க இப்ப இவ்வளவு பேசுறீங்கல்ல, நாளைக்கே அவங்க வந்து பேசுறாங்க, நீங்க இப்ப பேசுறீங்கப்பா அப்படின்வாங்க. என் குணம் அப்படிதான். என்னை ரொம்ப காயப்படுத்துவாங்க. நான் சொல்லுவேன், அம்மா என்னை இவ்வளவு காயப்படுத்திட்டாங்க, ரொம்ப வேதனையா இருக்குமா, சரி நான் எவ்வளோ நன்மை செஞ்சிருக்கிறேன், இப்படி பேசிட்டாங்கன்னு. நீங்க இவ்வளவு பேசுறீங்க, இப்படியே இருந்துருங்க, நீங்க மறுபடியும் அவங்க போய் பேசுங்க, அப்புறம் மனசு மாறாதீங்கன்னுவாங்க. ஆனா அவங்க வந்து பேசின 10 நிமிஷமே மனசு மாறிடுவேன். அப்படி இருந்தும் நிறைய சூழ்நிலையில என்ன நோகடித்தவங்க நிறைய பேருங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்ல முடியும், அவங்கெல்லாம் என்ன நோகடிக்கலனா இன்னைக்கு நான் இங்க நின்று இருக்கவே மாட்டேன். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இந்த முன்னேற்றம் இருக்குது, உங்க வாழ்க்கையில நீங்க இந்த அளவுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறீங்கன்னா உங்களை நோகடித்தவங்களால மட்டும்தாங்க. அல்லேலூயா. உங்களை பின்னாடி குத்தலன்னு சொன்னா உங்களால முன்னேறி போகவே முடியாது. அல்லேலூயா. அப்ப இந்த பூமியில வாழும்பொழுது நமக்கு உபத்திரவங்கள், பிரச்சனைகள், பாடுகள், நிந்தனைகள், அவமானங்கள், தோல்விகள் எல்லாமே வரும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் எல்லா தீமையும் நன்மையாய் மாற்றுவார். அல்லேலூயா. உலகத்துல வாழ்ந்த பொழுது லாசரு அவ்வளவு கஷ்டப்பட்டாரு, ஆனா மரித்த பின்பு ஆபிரகாம் மடியிலே கொண்டு போய் விடப்பட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கூட இந்த உலகத்துல கஷ்டப்படுறீங்களா? பண கஷ்டம் இருக்குதா? உங்க வாழ்க்கையில கடன் பாரங்கள் இருக்குதா? சரீரத்துல பலவீனமா? நான் சொல்லட்டுமா, ஆண்டவர் உங்களை தேற்றுவார், ஆண்டவர் உங்களை நடத்துவார். யோசிச்சு பாருங்க, இந்த 6 மாசம் எப்படிங்க முடிஞ்சது நம்மளால? இந்த 6 மாசத்தை நடத்திட்டார்ல என் தேவன், இன்னும் மீதியா இருக்கிற நாட்கள்ல கூட என் தேவன் நடத்துவார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய். அப்போ இந்த சரீரத்துக்கு ஒரு நாள் முடிவு இருக்கு. இந்த சரீரத்துக்கு ஒரு நாள் மரணம்னு வந்துச்சுன்னா இந்த சரீரமானது முடிஞ்சிடும். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்களுடைய சொந்தக்காரங்க, உங்க அப்பா அம்மா, உங்க குடும்பத்தை யாரும் மரிச்சிருப்பாங்கன்னா, கல்லறை இப்ப கூட இருக்குதுன்னு சொன்னா போய் தோண்டி பாருங்க, அங்க என்ன இருக்கும்? எலும்பு தான் இருக்கும். அல்லேலூயா. வேற எதுவுமே இருக்காது. அந்த பெட்டி கூட இருக்காது, போட்டுட்டு இருந்த துணி கூட இருக்காது, எல்லாமே மக்கி அரிச்சிடும். அந்த எலும்பு கூட ஒரு சில நாட்கள் தான் இருக்கும், அது கூட ஒரு சில வருஷங்கள் தான் இருக்கும், அதுக்கப்புறம் அதுவும் போயிடும். அப்போ இந்த சரீரமானது ஒரு நாள் முடிவுக்கு வந்துடும். வேதம் சொல்றது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல. அப்ப இந்த ஆத்துமாவுக்கு முடிவே கிடையாது. அல்லேலூயா. நித்திய நித்தியமாய் ஆண்டவரோடு கூட போய் வாழ போவது எதுன்னு சொன்னா இந்த ஆத்துமா. அல்லேலூயா. இந்த ஆத்துமா நித்திய நித்தியமாய் தேவனோடு கூட போய் வாழ போகுது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பலவீனம் வருதா? நீ ஒண்ணே ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கொள்ளுங்க, என் தேவன் பலனை தருவார். அல்லேலூயா. குடும்பத்துல பண கஷ்டம் வருதா? என் தேவன் என் தேவையை சந்திப்பார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில போராட்டம், கணவன் மனைவிக்கு நடுவுல பிரச்சனை வருதா? என் தேவன் சமாதானத்தை தருவார். குடும்பத்துல சொந்தக்காரங்க, அப்பா அம்மா, அண்ணன் தங்கச்சி பிரச்சனை வருதா? கர்த்தர் சமாதானத்தை தருவார். நீங்க அவரை சார்ந்து இருந்துருங்க. நான் சொல்லட்டுமா, நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஆண்டவரை சார்ந்து இருந்துட்டீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கையில பிரச்சனை பார்த்து பயப்படவே மாட்டீங்க. அல்லேலூயா. மனுஷனை சார்ந்து இருப்போம்னு சொன்னா நம்ம பயந்துருவாங்க. யோசிச்சு பாருங்க, எந்த மனுஷனும் நம்மள ஒரு நாள் கைவிட்டுடுவாங்க, அது யாரா வேணா இருக்கட்டும். ஆனா ஆண்டவர் ஒரு நாளும் நம்மளை கைவிட மாட்டார். அல்லேலூயா. அவருடைய இதுவரை நம்மளை கைவிடாமல். யோசிச்சு பாருங்க, உங்களுடைய நீங்க பிறந்த நாள்ல இருந்து, உங்களுடைய பிறப்பின் தேதி, உங்களுடைய பிறப்பின் வருஷம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா யோசிச்சு பாருங்க, அந்த பிறந்த நாள்ல இருந்து இன்னி வரைக்கும் நம்மளை உயிரோட வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நம்மளை உயிரோட வச்சிருக்கிறது அவரு தாங்க. நீங்க நினைக்காதீங்க, நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தாலும் உயிரோடு இருக்கிறேன், என் பணத்தினால நான் உயிரோடு இருக்கிறேன். கிடையவே கிடையாது, எல்லாமே வேஸ்ட். நீ நினைக்கிறீங்க அந்த சரீரம் ஆரோக்கியமா இருக்குன்னு, ஒண்ணுமே கிடையாது. வெறும் காத்து தான் இந்த உடம்புல. அல்லேலூயா. வெறும் காத்து தான். யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் நமக்கு இந்த சரீரத்துல நமக்கு ஓட உழைக்க நமக்கு பலனை கொடுத்தது அவருங்க. அல்லேலூயா. நீங்க இன்னைக்கு வண்டி ஓட்டுறீங்க, நீங்க வேலை செய்றீங்க, எல்லாமே நான் ஆண்டவர் கொடுத்த பலத்தால தான். ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னு சொன்னா கை கால் விழுந்துருவாங்க. ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரோக் போதும். நம்ம நல்லா இருக்கிறோம்ல,
ஒரே ஒரு நரம்பு, உடம்புல நிறைய நரம்பு இருக்கு, ஒரே ஒரு நரம்பு வெடிச்சு என்னங்க ஆகும்? யோசிச்சு பாருங்க. கர்த்தர் நமக்கு அவ்வளோ பலனை கொடுத்து நம்மளை இன்னைக்கு வரைக்கும் என் தேவன் நம்மளை ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ஒரே ஒரு உணர்வு நம்ம வாழ்க்கையில இருக்கணும், நம்மளுடைய ஆத்துமா தேவனை பிரியப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. மனுஷனை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை நமக்கு வேண்டாம், தேவனை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை தான் நமக்கு வேணும். ஹல்லேலூயா. நீ நம்ம மனுஷனை பிரியப்படுத்தியே வாழ்ந்துட்டோங்க. நமக்கு சிலது பிடிக்காது, ஐயோ என் கணவருக்கு பிடிக்கும், அவருக்காக, என் பிள்ளைகளுக்காக நிறைய சாக்ரிஃபைஸ், அவங்க குடும்பத்துக்காக சாக்ரிஃபைஸ், மாமியார் குடும்பத்துக்காக சாக்ரிஃபைஸ். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயத்தான் பண்ணிட்டோம், அடுத்தவங்களை பிரியப்படுத்தியே வாழ்ந்துட்டோம், அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்துட்டோம். நான் கேட்கிறேன், என்னைக்கு உங்களுடைய ஆத்துமாக்காக நீங்க வாழ போறீங்க? ஏன்னா மரிச்சா பரலோகத்துக்கு போக போறது உங்க ஆத்துமா தான் போகுது. ஹல்லேலூயா. அன்னைக்கு உங்க கூட உங்க கணவனோ உங்க பிள்ளைகளோ இல்ல உங்க மனைவியோ கூட வர போறது இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அன்னைக்கு போயிட்டு, ஆண்டவரே நான் என் புருஷன் கூட இந்த கூட்டத்துக்குலாம் போனேன், உங்களுடைய கிரியைக்கு தக்க பலன் ஆண்டவர் தருவார். வேதம் சொல்லுது, அவனவன் கிரியைக்கு தக்க பலனை நான் தருவேன். அப்பனா நம்ம எவ்வளவு ஜெபிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் ஆசீர்வாதம். நம்ம நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க எவ்வளவு உணவு எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற பொழுது உங்க ஆரோக்கியம் இருக்கும். கரெக்டா? அப்ப நீங்க எந்த அளவுக்கு ஜெபிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு நீங்க உங்களுடைய நேரத்தை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்க வாழ்க்கையில உயர்வு. நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்க வாழ்க்கையில மேன்மை. ஹல்லேலூயா. அப்போ நீங்க ஆண்டவருக்கென்று உங்க வாழ்க்கையில நீங்க கொடுக்கும் பொழுதுதான் ஆசீர்வாதம் வரும். ஹல்லேலூயா. இன்னைக்கு மனுஷன் பணத்தை கடவுளுக்காக கொடுத்துருவாங்க. நீங்க மனுஷனால முடியாத ஒரு காரியம் என்னன்னா நேரத்தை கொடுக்க முடியாது. ஏன்னா அவன் அவ்வளவு பிஸி. இன்னைக்கு நேரத்தை படைத்தவர், காலத்தை படைத்தவர், அவருக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா டைம் கொடுக்க மாட்டோம். எவ்வளவு நேரம் ஜெபிச்சோம்? டைம் இல்ல, ஜெபிக்கல. ஒரு நாளைக்கு எத்தனை பேர்கிட்ட சுவிசேஷம் சொன்னோம்? டைம் இல்ல. நமக்கு இன்னைக்கு நேரம் இல்ல. கர்த்தருடைய வார்த்தையை கேட்க டைம் இல்ல, கர்த்தருடைய வார்த்தையை பேச டைம் இல்ல. மற்றதெல்லாம் செஞ்சிடுறோமே, ஆனா நேரத்தை நம்ம செய்யறோமா? நம்ம நேரத்தை கர்த்தருக்கு என்று கொடுக்கிறோமா? அன்பு தேவச்சனமே, உங்கள் ஆத்துமா தேவன் முன்னாடி போய் நியாயத்தை நிற்கும் பொழுது ரொம்ப 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 அவசியமான ஒரு காரியம். உங்க வாழ்க்கை எந்த அளவுக்கு இந்த பூமியில இருக்குதோ அது போலதான் உங்களுடைய ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய உயர்வுகள், உங்களுடைய வாழ்க்கையில தேவையான காரியங்கள் எல்லாமே என் தேவன் உங்களுக்கு எவ்வளோலாம் நன்மை செய்திருக்கிறாரோ அவைகளை நினைச்சு நன்றி சொல்லுங்க. தேவன் செய்த நன்மைகளை ஒவ்வொரு நாளும் நினைத்து நீங்கள் நன்றி சொல்லும் பொழுது என் தேவன் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க. எல்லாவற்றிலும்னா உங்களுடைய வேலை, வருமானம், குடும்பம், உயர்வு, எல்லாமே, எல்லாவற்றிலும் அதான் போட்டிருக்கு, எல்லாவற்றிலும். அப்ப இந்த மாதம், இந்த ஜூலை மாதம் என் தேவன் சொல்லுகிறதான ஒரு காரியம் என்னவென்று பார்த்தீங்கன்னா, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஹல்லேலூயா. இந்த செய்தியை பெரிய செய்தி, இது முடிக்க முடியாது. இந்த செய்தி அடுத்த வாரமும் தொடரும். ஹல்லேலூயா. அதனால இங்க வந்தவங்க எல்லாரும் அடுத்த வாரமும் வந்துருங்க, வராதவங்களையும் வர வைங்க. என்னன்னு சொன்னா, இது இன்னும் நிறைய விளக்கத்தை நான் கொடுக்க வேண்டியது இருக்குது. இதுல நேரம் கடந்தபடினால நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். என் தேவன் நிச்சயமாகவே உங்களையும் உங்கள் ஆத்துமாவையும் என் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நம்ம வர்ஷிப்ல கூட பாடணும், ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கூட்டம் முடியும் போது சொல்றோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே. முதல்ல நான் சொல்றேன், ஆத்துமாவே. அப்போ நம்முடைய ஆத்துமா தான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஹல்லேலூயா. நம்ம செய்யற ஸ்தோத்திரம் பாதி இங்க இருக்கும், பாதி வீட்டில் இருக்கும். இங்க உட்கார்ந்துட்டே பாதி பேர் அங்க வேற யோசிச்சுட்டு இருப்போம். சரீரத்துல இருந்து வரது இல்லைங்க. ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம் தேவன் செய்த நன்மைகள் நினைத்து நாம் துதிக்கும் பொழுது என் தேவன் கிருபையாய் இரக்கமாய் உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா.